This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் தேங்காய் சட்னி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் சட்னி வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா தேங்காய், நான் ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 6 சின்ன வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற நீங்கள் வத்தலை இல்லை மிளகாயோ ஏதோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு இப்போ அரைக்க போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணிட்டேன், அடுத்து வத்தல், அடுத்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த 3ஐயும் சேர்த்து இப்போ மிக்ஸில் ஒரு கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைக்க போகிறேன். ரொம்ப ஃபைனாகவும் அரைக்கணும், அதுமாரி ரொம்ப பரபரன்னு அரைக்காமல் ஓரளவு மீடியமாக அரைக்க போகிறேன். இந்த மாதிரி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருந்தால் தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதேமாரி லேசாக மட்டும் அரைச்சாலுமே நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எல்லாமே அரைச்சி எடுத்த பிறகு அடுத்து தாளிக்கு மட்டும் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்ச கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொரிஞ்ச கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிடலாம். நாளைக்கு சாம்பார் வைக்கல, அதனால் சட்னியை வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வைப்பேன். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணி தான் சட்னி வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ தண்ணியாக வேணுமோ தண்ணியாவோ, இல்லை கொஞ்சம் திக்காக வேணுமோ அதுக்கு உங்களுக்கு எப்படி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்ஸுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி போல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சாம்பார் வைக்கிறதுல கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு காணுமான்னு டேஸ்ட்டு பார்த்துடுங்க. பார்த்துட்டு சட்னி எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது, கொதிச்சா வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. லைட்டாக வந்து ஒரு மெரை மாதிரி கூடி வரும், சைட்லலாம் லைட்டாக மெரை மாதிரி வரும். அப்படி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம், சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் லைட்டாக மெரை மாதிரி நுரை மாதிரி வந்திருக்கா, அந்த நுரை மாதிரி வரணும். அப்படி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா சட்னி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ சுவையான சட்னி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் சட்னி மேக் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.